மத்தியானமாக வந்து கொஞ்சம் வெளியூர்லாம் போக வேண்டியிருந்தது. வெளியூரில் கொஞ்சம் நிறையா வேலைகள்லாம் இருந்தது. அது கார் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த வேலைகள்லாம் முடியும். அப்படி தான் காரில் வந்து வெளியூர்லாம் அப்படியே போயிட்டு நிறையா பக்கம் அப்படியே சுற்றிட்டு திருப்பி வந்து எங்கள் ஊரான கோபிச்செட்டிப்பாளையம் வந்து சேர்றப்ப வந்து கொஞ்சம் நைட் ஆகி போச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் சாப்பாடு தான் இருந்தது. எப்போவுமே வந்து இட்லி தோசை மாவு இருக்கும். சரி, இட்லி தோசை மாவு எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு ஐடியா. 8 பல் பூண்டு, ஒரு 3 வரமிளகா, ஒரு அடுப்பத்தை வச்சு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி 8 பல் பூண்டு, 3 வரமிளகா கருக்காமல் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூடவே வந்து உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு அரைச்சி ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிறது இந்த தோசையில் தடவுறதுக்கு. அடுப்பத்தை வச்சு தோசை சட்டி சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்துக்கிறது. இந்த இட்லி தோசை மாவு வந்து 2 கரண்டி மாவு வந்து தோசை சட்டி சூடு ஏறினதுக்கப்புறம் நல்லா வட்டமாக ஊற்றிட்டு நல்லா வட்டமாக அப்படி தேய்ச்சி விட்றது. இந்த இட்லி தோசை மாவு நல்லா வட்டமாக ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச அது மசாலா, இந்த வரமிளகா, பூண்டு, உப்பு, அதை வந்து தோசை மத்தியில் ஆட் பண்ணிவிட்டு கரண்டியால் வந்து ஃபுல்லாக தடவிக்கிறது. அதுக்கப்புறம் இதோட சென்டரில் வந்து எடுத்து வச்ச முட்டையை உடச்சி ஊற்றுறது. முட்டையும் வந்து நல்லா தோசை முழுவதும் கரண்டியால் நல்லா தடவிக்கிறது. கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கு தட்டு வச்சு மூடுங்க. தட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இன்னொரு சைடு வேகட்டும், அதுக்கு தட்டு வச்சு மூடுங்க. இது மாதிரி இந்த வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பைசி முட்டை தோசை வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.